அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்க பாடங்களை பார்க்க போகிறோம். இதில் பொதுவான தலைப்பாக கலைவண்ணம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லியிருக்காங்க. கலைகளின் இன்றியமையாமையையும் கவிதை வாயிலாக சொல்லியிருக்காங்க. இரு பொருள் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்க ஒரு பாடலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓவியக்கலையின் மேன்மையையும் அது மனித வாழ்வோடு இணைந்துள்ள நுட்பத்தையும் உணர்ந்து செயல்பட்ட விதம் எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். தமிழக சுற்றுலா இடங்களையும் அவை வெளிப்படுத்தும் கலை பண்பாட்டு கூறுகளையும் படித்தறிதல் அப்படிங்கிற பகுதியும் இதில் இருக்குது. இலக்கண பகுதியாக தொழில் பெயரின் வகைகளை அறிந்து அதை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில் இந்த கலைவண்ணம் அப்படிங்கிற தலைப்பு சொல்லியிருக்காங்க. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இயல் 6ல் முதல் பாடமாக இருக்கிறது ஒரு வேண்டுகோள். இதில் நுழையும் முன் பார்க்குறோம். கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன. ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான். கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தை பேச வேண்டும். இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் பாடலின் ஆசிரியரான தேனரசன். இந்த பாடலை பற்றி பார்ப்போம் வாங்க. கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். அது என்ன? கலையுலக பிரம்மாக்கள். படைப்பு தொழில் உடைய கடவுள் யாருன்னா பிரம்மா. இங்கே கலையுலகை படைக்கிறவங்க, கலையுலகில் படைப்பாளர்கள் யார்? கலைகள்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது பூரா என்ன? கலை உலகம். நம்மளுடைய 64 கலைகளில் அனைத்தையும் சொல்கிறது தான். அதை படைக்கக்கூடிய உருவாக்குபவர்கள் யார் அப்படின்னா பிரம்மாக்கள். அவங்க தான், அவங்கள பிரம்மாக்கள். ஓவியர்களையும் சிற்பிகளையுமே இந்த கவிஞர் சொல்கிறாரு பிரம்மாக்களே அப்படிங்கிறாரு. நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால், நீங்கள் ஒரு சிற்பியாக இருந்து ஒரு பாறையை அழகான ஒரு பாறை உடைப்பவனுடைய சிலையை வடிக்கும்போது அவன் பாறை உடைக்கிறதுனால வரக்கூடிய வேர்வை இருக்கு இல்லையா, அதோடைய நெடி வாசம் வீசணும். அந்த சிலையில் அவனுடைய வேர்வையுடைய நெடி வாசம், அதாவது தத்ரூபமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் அந்த இடத்துல நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி என்னவாகணும்? வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில். ஒரு உழவனுடைய என்ன சிலையை செதுக்குவதாக இருந்தால் அவன் மேலே என்ன ஈர மண்ணான அந்த வாசம், மண் வாசம் வரும் இல்லையா, மழை பெஞ்சா ஒரு மண் வாசம் வரும். அதுபோல் அந்த ஈர மண்ணின் வாசம் அவன் மேல் அந்த உருவத்தில் இருக்கணும், வீசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, நீங்கள் ஒரு ஓவியராக இருந்தால் தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால், ஒரு தாயோட படத்தை வரையணும், குழந்தையும் தாயையும் சேர்த்து வரைகிறதா இருந்தால் அந்த தாயினுடைய முகத்தில் என்னவா இருக்கணும்? அன்பு, கனிரசம், அதாவது கரிசமான பாச உணர்வு, கருணை, அன்பு, இரக்கம், இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக அந்த உருவமானது இருக்கணும், ஓவியத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக, ஒரு அழகான குழந்தைய நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது பால்மனம் மாறாத குழந்தையோட ஒரு மேனி அழகு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? குழந்தையை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டிலலாம் தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா இருந்ததுன்னா அதோட உடம்பை தொட்டு பாருங்களேன், வெரி சாஃப்ட், பஞ்சு ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன மழலையின் சித்திரமா பால் மனம் கவள வேண்டும், அதன் பளிங்கு மேனியில் இல்லையா, அதோட அழகான அந்த மேனியில் ஏன்னா ஒரு ஸ்மெல் பாப்பாக்கிட்ட ஒரு அந்த மில்க் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும்,
குழந்தைங்கள்ட்ட இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அண்டார்டிக் சமுத்திர அலைகளா, எதுவானாலும் சரி, அதாவது அமேசான் காடுகளா, படிப்பணர்ந்த பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு, எதுவும் கலை வடிவு கொள்ளலாம். எதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, இதெல்லாம் இயற்கை சீனரிஸ் இல்லையா? இயற்கையாக இருக்கக்கூடிய கலை, காடு, மலை, அருவி, இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பூரா நம்ம ஒரு கலை வடிவமாக இருக்கும்போது அதோடைய அந்த ஒரு உயிர்ப்புத்தன்மை இருக்கணும். எது ஆயினும் அதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. மனிதனுடைய இந்த செயற்கையில் இணையாத எந்த ஒரு இணைப்புமே வனப்பில்லைன்னு சொல்கிறாரு. அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனுடைய அந்த உண்மைத்தன்மையானது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் பொருளும் பார்க்குறோம். பிரம்மாக்கள்னா என்னன்னு சொன்னோம்? படைப்பாளர்கள்னு சொன்னோம். நெடினா அவர்கள் மேல் வீசக்கூடிய நாற்றம், வாசனைன்னு இப்போ சொல்கிறோம். பட் அதுதான் நாற்றம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாற்றம்னா இப்போ கலோக்கியாக நம்ம நாற்றம்னா அது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வாசனையை சொல்வதாக இருக்குது. பட் நாற்றம் அப்படிங்கிறது ஒரு மனத்தை தான் குறிக்கக்கூடியதாக அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மழலைனா குழந்தைன்னு அர்த்தம், வனப்புன்னா அழகுன்னு அர்த்தம், பூரிப்புன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம், மேனினா உடல் அப்படின்னு அர்த்தம். பாடலின் பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, கலையுலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள். இந்த மனித சமுதாயமானது படைப்பாளர்களான உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக சொல்கிறது, நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது உயிர்ப்புடையதாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்லப்பட்ட விஷயம். நீங்கள் பாறை உடைப்பவனின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவனின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் மனம் வீச வேண்டும். தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியகமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால் மனம் கமழ வேண்டும். ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அண்டார்டிக் பெருங்கடல் அலைகள், அமேசான் காடுகள், பனிபடர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவை கலை வடிவம் பெறலாம். ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயம் இருக்க வேண்டும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று, மனிதன் கலவாத எதிலும் உயர்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நூல்வெளி அப்படின்னா ஆசிரியருடைய குறிப்பை பார்க்குறோம். தேனரசன் தமிழ் ஆசிரியர் மட்டும் இல்லை, அவர் வானம்பாடி, குயில் தென்றல் போன்ற இதழ்களின் கவிதைகள் எழுதியுள்ளார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு, எல்லல்னா நக்கல் நையாண்டின்னு சொல்லுவோம்ல, ஒரே நகைச்சுவை உணர்வோடு கிண்டல் பண்ணுற விதமாக சொல்லப்பட்டிருக்கும். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். பாடப்பகுதியிலுள்ள இந்த கவிதையானது பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாடல் கவிதை பேழை என்னன்னு பார்த்தோம்னா, கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற இந்த இரட்டரம் மொழிதல் அப்படிங்கிற ஒரு பாடல். அதாவது ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க. தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றுபடி பாடப்படும் இரட்டுற மொழிதலும் அவற்றில் உண்டு. இதை என்னன்னு சொல்கிறாங்க? சிலேடை அப்படின்னும் சொல்கிறாங்க. இவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம். இப்போ அந்த பாடலை பாருங்க. கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. கட்டி அடிக்கையால் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. கீரை பாத்தியையும் சொல்கிறாங்க, குதிரையையும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கீரை பாத்தியை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது
குதிரைக்கு அந்த பாடல் எவ்விதமாக பொருந்துதுனுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீரையை பற்றி பார்க்க போகிறோம். கட்டி அடிக்கையால் அப்படிங்கும்போது இந்த மண் கட்டிகளை என்ன பண்ணுவாங்க, அடித்து தூளாக்கி அதை சமன்படுத்தி அதை ஒரு ஒழுங்காக கீரை பாத்தி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ கால் மாறி பாய்கையால் அப்படிங்கும்போது நீரை பாய்ச்சுறாங்க. அந்த கால்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வாய்க்கால் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கால் மாறி ஒவ்வொரு இடமா அது ஒரு பாத்தி மாறி கட்டியிருக்கிறது, இந்த கால்வாயில் மாற்றுங்க, அந்த கால்வாயில் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாய்கையால். வெட்டி மறிக்கின்ற, அது என்ன வெட்டி மறிக்கின்ற? மண்ணை வெட்டி மறிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரேடியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அது இந்த மடையில் இந்த நாற்றுக்கு திரும்ப பாயணும் அப்படிங்கிறதுக்காண்டி மண்ணை வெட்டி மறித்து அதை தடுத்து திரும்ப அனுப்புவாங்க இல்லையா? அதை சொல்கிறாங்க இல்லையா? முட்டை போய் அது சேர வேண்டிய அந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு திரும்பும் இல்லையா? அந்த தண்ணி எதிர்த்து வரும். முட்டை போய் மாற திரும்புகையால், அது திரும்பி வன்கீரை பாத்தியுடன், அந்த வன்கீரை நல்ல வளமான கீரைக்கு அந்த நீர் இருந்தால் தானே செழுமையாக வளர முடியும். அப்போ எந்த அளவுக்கு டீப்பாக போகுதோ அந்த அளவுக்கு அந்த கீரையானது வளமான ஒன்றாக மாறும் அப்படிங்கிற தன்மையாக ஏற பரியாகுமே. அந்த கீரையோட அது என்னவாகுது, அந்த கீரைக்கு கடைமடை வரையும் போய் திரும்புமாறு அந்த மடை நீரானது திறந்து விடப்பட்டு அதை மறித்து விடுவாங்களாம். இதுதான் கீரையோட பாத்தி கட்டுறது அப்படின்னு சொல்கிறது. இதே குதிரைக்கு சொல்கிறாங்க கட்டி அடிக்கையால். அதே குதிரைக்கு பார்க்குறோம். கட்டி அடிக்கையால் அப்படின்னா வண்டியில் கட்டி அடித்து கிளப்புவோம் இல்லையா குதிரையை. கால் மாறி பாய்கையால் அப்படின்னா இதை கால் மாற்றி மாற்றி வச்சு போகும் இந்த குதிரையானது. ஹார்ஸ் ரைடிங் பார்த்துருக்கீங்களா? குதிரை வண்டி போகிறத சினிமாலெலாம் பார்த்துருக்கோம். ஸோ அதான் சொல்கிறாங்க கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மீன்ஸ் எதிரிகளை தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது அர்த்தம். மறித்தல் மீன்ஸ் தடுத்து நிறுத்துதல். இது எதிரிகளை தாக்கக்கூடிய வல்லமை உடையது. 2 கால்களையும் வைத்து முன்னங்கால்களால் அது என்ன பண்ணும், ஃபோர்ஸாக தாக்கக்கூடியது. அதான் சொல்கிறாங்க வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய். என்ன சொல்கிறாங்க? முட்டை போய் எங்கே போகணுமோ அது வரையும் போகும். போக வேண்டிய இடம் போகும். மாற திரும்புகையால். இப்போ நம்ம கூட பார்த்துருப்போம், பீச்சிலலாம் சில குதிரைகள் இருக்கும் இல்லையா? அந்த பீச்சில் இருக்க குதிரைகள் போக வேண்டிய இடம் வரையும் போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கே ஆரம்பித்த இடத்துக்கே வரும். அதுபோல் மாற திரும்புகையால் ஏற பரியாகுமே. என்னாச்சு? இந்த குதிரை திரும்ப வரும். இந்த குதிரையாகனது திரும்ப வரும். கீரை பாத்தியும் இதே மாதிரி தான் வருது. அதே மாதிரி குதிரையும் அதே போல் இந்த பாடலுக்கு ஏற்றவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பாடல் காலமேக புலவரால் இயற்றப்பட்டது. சரி, இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கும்போது வன்கீரை அப்படிங்கிறது வளமான கீரையை குறிக்குது. முட்டைப்போய் அப்படின்னா முழுவதுமாக சென்று அப்படின்னு அர்த்தம். மறித்தல் அப்படின்னா தடுத்தல். இந்த கீரை பாத்திக்கு மண்ணை வெட்டி தடுத்துறாங்களாம். பாத்தி கட்டுறதுக்கு மண்ணை வெட்டி தடுத்து நிறுத்தி அந்த தண்ணியை திசை மாற்றி விடுறது. இங்கே எதிரிகளை தடுத்து நிறுத்துதல் அப்படிங்கிறத இந்த குதிரைக்கு சொல்கிறாங்க. பரி அப்படின்னா குதிரை. கால் அப்படிங்கிறது வாய்க்காலையும் குறிப்பதாக இருக்குது, குதிரையின் கால்களையும் குறிப்பதாக இருக்குது. அடுத்தது பாடலின் பொருளை பற்றி பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? கீரை பாத்தி அப்படின்னு சொல்லும்போது மண் கட்டிகளை அடித்து தூளாக்கி மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நெல்லெல்லாம் அந்த விதை இருக்கு இல்லையா, கீரை விதை முளைச்சி நல்லா வரும்போது அந்த தண்ணி பாய்ச்சுவாங்க இல்லையா, வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர். நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றி மாற்றி திருப்பி விடுறாங்களாம். இதே மாதிரி குதிரையையும் சொல்கிறாங்க. வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும், கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று திரும்பி வரும். இக்காரணங்களால் தான் கீரை பாத்தியையும் ஏறி பயணம் செய்யும் குதிரையையும் ஒன்றாக கருதப்படும் அப்படின்னு காலமேக புலவர் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.